பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. இன்றைய கதையில் கதிர் ராஜிக்கு புடவை வாங்கி கொடுத்துவிட்டு, ஒரு புடவை போதாது, இன்னும் நிறைய எடுத்துக்கோ என்று சொல்கிறார். அதற்கு ராஜி எனக்கு ஒன்னே போதும் என்று மறுக்கிறார். தொடர்ந்து கோமதி மற்றும் அரசிக்கும் ட்ரெஸ் வாங்கிக் கொள்கிறார்கள். இதற்கிடையில் ராஜி கதிரை பார்த்து உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுக்கலையா என்று கேட்கிறார். அதற்கு கதிர் வேண்டாம் என்று சொல்கிறார். அதற்கு ராஜி அதெல்லாம் கிடையாது, நான் ஷர்ட் வாங்கி தர்றேன் என்று சொல்லி தானாகவே ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்து வாங்கி கொடுக்கிறார். இதற்கு பிறகு அஞ்சலி சரவணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேசத் தொடங்குகிறார். அதன் பின் இருவரும் மாறி மாறி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் கோமதி எல்லோருக்கும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பழனி சரவணனை பார்த்து கடையில் வேலையெல்லாம் எப்படி போகிறது என்று கேட்கிறார். அதனைத் தொடர்ந்து கோமதி பழனியை பார்த்து மச்சான் உன் கூட பேசிட்டாரா என்று கேட்க, இனிமேல் நான் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று கோமதி சொல்கிறார். மேலும் எனக்கும் அவருக்கும் வேறு எதுவும் இல்லை, ஒரே வீட்டில் இருப்போம், அவ்வளவுதான் என்று கோமதி கூறுகிறார். பிறகு பாண்டியன் வந்ததும் கதிர் போன் பண்ணுனானா என்று சரவணனிடம் கேட்க, அதற்கு கோமதி பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதனால் பாண்டியன் கடுப்பாகி திட்ட, இதை கேட்ட பழனி பாண்டியனை பார்த்து அக்கா பாவம் மச்சான், அவங்களோட கதையும் அப்படித்தான் என்று சொல்கிறார். இதற்கு பாண்டியன் இவள் பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா, இவளா பாவம் என்று கோபமாக கேள்வி கேட்கிறார். மறுபக்கத்தில் மயில் சாப்பிடாமல் இருக்க அவரை தங்கச்சி சாப்பிட கூப்பிடுகிறார். அதை பார்த்து பாக்கியம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பார், இங்கே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, இவ புருஷன் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கார் என்று புலம்புகிறார். அதை கேட்ட மயில் தங்கச்சி தப்பு பண்ணது நீதான் என்று பாக்கியத்தை பார்த்து சொல்கிறார். அதற்கு பாக்கியம் நான் என்ன செய்தேன், அவளுக்கு புருஷனை கைக்குள்ள வைத்திருக்க தெரியாது என்று சொல்கிறார். இதை கேட்ட மயில் அழுது கொண்டே ரூமுக்குள் போய்விடுகிறார். இத்தோடு இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு முடிவடைந்தது. அதாவது எபிசோடு தொடங்குவது கதிர் ராஜி இருவரின் ஷாப்பிங் காட்சியோடு. கடையின் உள்ளே நுழைந்தவுடனே கதிர் ராஜிக்கு ஒரு புடவையை எடுத்து கொடுத்து, ஒரு புடவை போதாது, இன்னும் நிறைய எடுத்துக்கோ என்று சிரித்தபடி சொல்கிறார். ஆனால் ராஜி அதற்கு எனக்கு ஒன்னே போதும் என்று மென்மையாக மறுக்கிறார். அந்த இடத்திலேயே கோமதி அரசி ஆகியோருக்கும் டிரெஸ்கள் வாங்கப்படுகின்றன. குடும்பத்திற்காக யோசிக்கும் கதிரின் மனநிலை அந்த காட்சியில் தெரிகிறது. அப்போது ராஜியின் கவனம் கதிர் பக்கம் திரும்புகிறது. உனக்கு ஒரு டிரெஸ்ஸும் எடுக்கலையா என்று கேட்க கதிர் சாதாரணமாக வேண்டாம் என்று சொல்லி தவிர்க்க முயல்கிறார். ஆனால் ராஜி அதற்கு இடம் கொடுக்காமல் அதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு ஷர்ட் வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறார். என்று சொன்னது மட்டும் இல்லாமல் தானாகவே ஒரு ஷர்ட்டை தேர்வு செய்து வாங்கி கொடுக்கிறார். அந்த நிமிடம் இருவருக்கும் உள்ளான புரிதலும் அன்பும் அழகாக வெளிப்படுகிறது. இதற்கிடையில் மறுபக்கம் அஞ்சலி சரவணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மெசேஜ், அதற்கு ஒரு பதில் மெசேஜ் என்று இருவரும் மாறி மாறி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கொண்டு பேசுகிறார்கள். அவர்களுடைய உரையாடலில் நெருக்கமும் சொல்லப்படாத உணர்ச்சிகளும் ஒளிந்து கிடக்கின்றன. அதே நேரத்தில் வீட்டில் கோமதி எல்லோருக்கும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் பழனி சரவணனை பார்த்து கடையில் வேலையெல்லாம் எப்படி போகுது என்று சாதாரணமாக கேட்கிறார். அந்த கேள்வி முடிவடையும் முன்னே கோமதி பழனியை நோக்கி மச்சான் உன் கூட பேசிட்டாரா என்று கேட்கிறார். உடனே கோமதியின் மனதில் அடங்கியிருந்த கோபம் வெளிவருகிறது. இனிமேல் நான் அவரை திரும்பிக் கூட பார்க்க மாட்டேன், எனக்கும் அவருக்கும் வேறு எதுவும் இல்லை, ஒரே வீட்டில் இருப்போம், அவ்வளவுதான் என்று கடினமாக சொல்கிறார். அதன் பின் பாண்டியன் வீட்டுக்குள் வருகிறார். வந்தவுடன் சரவணனிடம் கதிர் ஏதாவது போன் பண்ணுனானா என்று கேட்கிறார். அதற்கு கோமதி பதில் சொல்ல ஆரம்பிக்க பாண்டியனுக்கு கோபம் உச்சத்திற்கு போகிறது. அவர் கடுப்பாக பேச ஆரம்பிக்க அதை கேட்ட பழனி அக்கா பாவம் மச்சான், அவங்களோட கதையும் அப்படித்தான் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயல்கிறார். ஆனால் பாண்டியன் அதற்கு இடம் கொடுக்காமல் இவள் பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா என்று கோபத்தோடு பேசுகிறார். மறுபக்கம் மயில் சாப்பிடாமல் தனியாக அமர்ந்திருக்கிறார். அவரை தங்கச்சி சாப்பிட வர அழைக்கிறார். இந்த காட்சியை பார்த்த பாக்கியம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பார், இங்க இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, இவ புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கிறா என்று புலம்புகிறார். இதை கேட்ட மயிலின் தங்கச்சி தப்பு பண்ணது நீதான் என்று நேரடியாக பாக்கியத்தை பார்த்து சொல்கிறார். அதற்கு பாக்கியம் கோபத்துடன் நான் என்ன செய்தேன், அவளுக்கு புருஷனை கைக்குள் வைத்திருக்க தெரியாது என்று பதிலளிக்கிறார். இந்த வார்த்தைகள் மயிலின் மனதை உடைக்க அவர் கண்கலங்கபடியே எதுவும் பேசாமல் ரூமுக்குள் போய்விடுகிறார்.
இத்துடன் உணர்ச்சிகளும் சண்டைகளும் சொல்லப்படாத வழிகளும் நிறைந்த இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு நிறைவடைந்தது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் சரவணனின் முன்னாள் காதலியான அஞ்சலி அவருக்கு மெசேஜ் பண்ணி பேசத் தொடங்கிவிட்டார். சரவணன் தங்கமயிலை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர் கோவிலில் எதிர்பாரா விதமாக தன்னுடைய முன்னாள் காதலியான அஞ்சலியை சந்திக்கிறார். அப்போது இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த சமயத்தில் தனக்கு டைவர்ஸ் ஆன விஷயத்தை கூறுகிறார் அஞ்சலி. இதன் பின்னர் இருவரும் தங்களுடைய போன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டனர். அஞ்சலியால் தங்கமயிலின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பது இந்த சந்திப்பின் மூலமே தெரிய வந்தது. கோச்சிங் கிளாஸிற்காக ராஜியை சென்னைக்கு அழைத்துச் சென்றிருந்த கதிர் அங்கிருந்து மீண்டும் சொந்த ஊருக்கு கிளம்ப தயாரான நிலையில் அப்போது ராஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக அவரை துணிக்கடைக்கு அழைத்து செல்கிறார். அப்போது ராஜிக்கு புடவை வாங்கி கொடுக்கிறார் கதிர். அதன் பின்னர் வீட்டில் உள்ள அனைவருக்கும் துணி எடுக்கிறார்கள். பர்ச்சேஸ் முடித்துவிட்டு இருவரும் ஜாலியாக ஊருக்கு திரும்பி செல்கிறார்கள். சரவணனும் முன்னாள் காதலியும் மெசேஜ் பண்ணி கடலை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் விரைவில் குடும்பத்தில் பிரச்சனை வெடிக்க வாய்ப்பிருக்கிறது. வீட்டிற்கு சென்ற பாண்டியன் சாப்பிட உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அவருக்கு கோமதி பரிமாறச் சொல்கிறார். பாண்டியனுக்கு கோபம் வருகிறது. இவ்வாறாக இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு நிறைவடைந்தது.